வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரையை வச்சு கீரை பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போமா. பிள்ளைங்க வந்து வெறும் கீரையை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாக பண்ணி கொடுத்துட்டோம்னா சாதம், இட்லி, தோசை வச்சு சாப்பிட்ருவாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போமா. கீரையை வந்து ஃபஸ்ட் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை பூச்சியெல்லாம் இருக்கும், நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தட்டில் தட்டி வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் வந்து 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் தட்டில் தட்டி வச்சுருங்க. அடுத்து 1/4 கப்பு உளுந்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் அதே தட்டில் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு வத்தல் போட்டுக்கோங்க. நான் வந்து 7 வத்தல் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து அதையும் தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு கூட தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 10 பல்லு பூடு வந்து நல்லா இடித்து போட்டு செவக்க வறுத்துட்டு அதை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடையோட சூடுலேயே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் பருப்பு கூட தட்டி வச்சுக்கோங்க. எல்லா பொருளும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போடுங்க. அப்புறம் வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமேல்ட்டு கீரையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க பூடை போடுங்க. பூடை போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சோம்னா சூப்பரான கீரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.